ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. இதற்கு முன்னர் நடந்திருப்பதற்கு நமக்கு தெரிந்த அளவில் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக பார்க்க இருக்கிறோம். அது என்ன நிகழ்வு, எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். அதாவது 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், +2 பொதுத் தேர்வு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற 43 மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களை பாராட்டும் விதமாக, அவர்களை கௌரவிக்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை சில செயல்களை செய்ய போகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த +2 தேர்வு, அந்த தேர்ச்சி விகிதத்தில் என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள், அதாவது +2 தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 91.02% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அதே போல தமிழ் பாடத்தில் 35 மாணவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமல்ல. ஸோ இந்த மாணவர்களையும் பாராட்ட வேண்டும், இவர்களை ஊக்குவிக்கப்பட வேண்டும். இதே ஹார்ட் ஒர்க்கு கொடுத்து உழைத்த தலைமை ஆசிரியர்களும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. ஸோ அதே போல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் 87.90% தேர்ச்சி கிடைத்துள்ளது. இதில் 1364 அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. இது மாத்திரமல்ல, தமிழ் பாடத்தில் 8 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 1761 பள்ளிகளில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளனர். ஸோ இந்த 100% தேர்ச்சிக்கு முழுமையாக உழைத்த தலைமை ஆசிரியர்களையும், அதே போன்று 100 மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளிகளுடைய தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளிகளுடைய 43 மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டும். அந்த விழாவை சென்னையில் நடத்துவதாக தற்போது நம்முடைய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதுதான் நம்முடைய கல்வி வரலாற்றில் இதுவரையும் நடக்காத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுறோம். ஸோ இந்த நிகழ்வில் இன்னொரு செயலையும் இன்னொரு அம்சத்தையும் இந்த பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளிகளுடைய 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களையும் தேர்ச்சி விகிதம் குறைந்த தலைமை ஆசிரியர்களும் அழைக்கப்பட்டு இரண்டு தரப்பு தலைமை ஆசிரியர்களையும் கலந்துரையாடும்படியாக அல்லது அவர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கும் விதமாக 2 தரப்பு தலைமை ஆசிரியர்களும் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யவும் இந்த பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இந்த கலந்துரையாடல் நிகழ்வு உண்மையிலேயே மற்றவர்களுக்கு, மற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். இந்த பள்ளி கல்வித்துறை நம்முடைய தமிழகத்தில் இதுவரையும் இல்லாத ஒரு புதிய ஏற்பாடை செய்துள்ளது அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வு உண்மையிலேயே வருங்காலத்தில் அரசுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு உதவுமா அப்படிங்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.